வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பெண்கள், தொழிலாளர்கள் மற்றும் சமூக மாற்றங்கள். போர் முடிந்தது, ஆனால் அதன் அலைகள் மனித சமூகத்தின் அடித்தளத்தையே மாற்றின. அணுகுண்டு, விமானங்கள், படைகள் அனைத்தையும் விட வலிமையானது ஒன்று இருந்தது. அது மாற்றத்தின் சக்தி. இந்த மாற்றம் உருவாக்கியது ஒரு புதிய உலகம். அதில் பெண்கள், தொழிலாளர்கள், சாதாரண மக்கள் அனைவரும் தங்களின் இருப்பையும் பங்களிப்பையும் மறுபரிசீலனை செய்தனர். இரண்டாம் உலகப் போரின் போது மில்லியன் கணக்கான ஆண்கள் போர்க்களத்திற்கு சென்றனர். அந்த இடத்தை நிரப்பியவர்கள் பெண்கள். அவர்கள் தொழிற்சாலைகளில், விமான உற்பத்தியில், ரயில்களில், மருத்துவ துறைகளில் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டனர். ரோசி த ரிவெட்டர் என்ற சின்னம் அமெரிக்காவில் மட்டும் அல்ல, உலகெங்கும் பெண்களின் வலிமையை குறித்தது. We can do it. அது வெறும் வெற்று முழக்கம் அல்ல, ஒரு புரட்சி. இந்த அனுபவம் பெண்களின் சமூக நிலையை மாற்றியது. அவர்கள் இனி வீட்டுக்குள் மட்டுமே அல்ல, பணியிடங்களிலும் தங்கள் உரிமையை கேட்டனர். போருக்கு பிறகு பல நாடுகளில் பெண்கள் வாக்குரிமை, சம உரிமை, பணியிட சமத்துவம் போன்ற இயக்கங்கள் அதிகரித்தன. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா எங்கும் ஒரே குரல் ஒலித்தது: நாங்களும் போராடினோம், எனவே நாங்களும் சமம். அதே நேரத்தில் தொழிலாளர் வர்க்கமும் மாற்றத்தை கண்டது. போர்க்காலத்தில் ஏற்பட்ட உழைப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் நாடுகளின் மீள் கட்டமைப்பு தேவைகள் அனைத்தும் தொழிலாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை தந்தன. தொழிலாளர் சங்கங்கள் வலுவடைந்தன. வேலை நேரம், சம்பளம், பாதுகாப்பு இவை குறித்து புதிய சட்டங்கள் பிறந்தன. இதுவே நவீன தொழிலாளர் உரிமைகளின் அடிப்படையான அம்சமாக அமைந்தது. சமூகத்தின் அடித்தளம் மாறிய போது கல்வி, அறிவு, சமத்துவம் ஆகியவை புதிய தலைமுறையின் கனவாக மாறியது. போர் அழித்தது பலவற்றை, ஆனால் அது ஒரே நேரத்தில் மனித சமூகத்தை விழித்தெழச் செய்தது. பெண்கள் தங்கள் வலிமையை உணர்ந்தனர். தொழிலாளர்கள் தங்கள் உரிமையை கண்டனர். உலகம் ஒரு புதிய சிந்தனை வழியை நோக்கி நகர்ந்தது. இன்று நாம் வாழும் சமத்துவம் பேசும் உலகம் அந்த போரின் காயத்திலிருந்து பிறந்தது. அந்த காயங்கள் வலித்தன, ஆனால் அதே வலியிலிருந்தே மனிதம் முன்னேறியது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.